உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சரி, போன வாரம் என்ன செய்தியை கொடுத்தேன்? எருசலேமின் கண்ணீர். வெரி குட். துன்பத்தின் சிறையிருப்பு. வெரி குட். துன்பத்தின் புலம்பல். ஒரு துன்பம் வரும்பொழுது, சிறையிருப்பு வரும்பொழுது என்ன வருது? சிறையிருப்பு வரும்பொழுது துன்பம் வருது. ஒரு துன்பம் நினைக்கிறேன். அந்த துன்பம் புலம்பலாக மாறுது. அப்புறம் அந்த புலம்பல் என்ன பண்ணுது? பரிகாசமாக மாறுது. நிறைய பேர் பரிகாசம் பற்றியா, ஜெயிலுக்கு போயிட்டார் பற்றியான்னு நினைக்கிறாங்க. அந்த தேசத்தை அப்படி நினைக்கிறாங்க. அப்புறம் அது சபைக்காக கொடுக்கப்பட்ட துன்பம் என்பதை உலகம் அறியாமல் இருக்குது. இதுதான் செய்தி, போன வாரத்துடைய செய்தி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் பொழுது அது சபைக்கு கொடுக்கப்பட்ட துன்பம். பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. அதனால் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய குடும்பத்தில் நீங்கள் ஒருவர், ஆண்டவர் உங்களை பரலோகத்திலிருந்து கண்ணோக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த செய்தியினுடைய தலைப்பு எருசலேமின் கண்ணீர். இப்போ எருசலேமுக்கு ஒரு கண்ணீரை கர்த்தர் வச்சுருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற அருமையான சப்ஜெக்ட் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து நம்ம ஆண்டவர் பார்க்க போகிறோம். ஆமோஸ் புத்தகத்தை படித்தார்னு நினைக்கிறேன் இல்லையா? படிச்சுட்டார் இல்லையா? அப்போ ஆமோஸ் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இந்த 11 தானே வாசிச்சிங்க லாஸ்ட் டைம்? 11, 12. ஓகே. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப எடுப்பித்து. சொல்லுங்க, ஆண்டவர் எதெல்லாம் விழுந்து போச்சோ அதை தேவன் திரும்ப எடுப்பிப்பார். ஹல்லேலூயா. எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து எதெல்லாம் திறந்து எந்த வழியெல்லாம் பிசாசு வந்தானோ அந்த வழியெல்லாம் தேவன் அடைச்சி, அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, எதெல்லாம் பழுதாய் போனதோ அதெல்லாம் யூஸ்லாம் போச்சு அவற்றை மறுபடியும் சீர்படுத்தி, பூர்வ நாட்களிலே இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் மிக மிக அருமையா இருக்கிறத பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுறது, on the day I will raise up the tabernacle of David. தாவீதினுடைய கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். நான் அந்த இடத்துல போட்டுக்கிட்டேன், எப்ரோனினுடைய கூடாரத்தை, எப்ரோனுடைய சபையை தேவன் திரும்ப எடுப்பித்து கட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப எடுப்பித்து, on the day I will raise up the tabernacle which has fallen down, repair its damages. என்னெல்லாம் டேமேஜ் ஆச்சோ, இதெல்லாம் உடைச்சு போச்சோ, கிளாஸ்லேருந்து எல்லா காரியங்களும் இதெல்லாம் டேமேஜ் ஆச்சோ அவற்றை எல்லாம் என்ன பண்ணுவாராம்? திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை அவற்றை எல்லாம் என்ன பண்ணுவார்? ரீபில்ட் பண்ணுவாராம். திரும்ப இதெல்லாம் ஓல்டாக போச்சோ, இதெல்லாம் யூஸ் இல்லாமல் போச்சோ அவற்றையெல்லாம் என்ன பண்ணுவார்? திரும்ப எடுப்பித்து திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா. நம்ம அங்கே 3 ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 3 ப்ரொஜெக்டர் ரிப்பேர் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே மறுபடியும் கர்த்தர் 3 புது ப்ரொஜெக்டரை தாங்க. அதுபோல் ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் திரும்ப தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான சப்ஜெக்ட் என்னென்னா, இந்த ஆமோஸ் புத்தகத்தில் 4 காரியங்களை தேவன் இந்த அருமையான வார்த்தையின் மூலமாக கற்றுத்தர்றார். 1, அஸ்டானிஷிங் ப்ரிசர்வேஷன், ஆச்சரியமான ஒரு பாதுகாப்பு. அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள், பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யார் ஒருவரும் இல்லை. வேறு தேசத்து ராஜா தன்னுடைய தேசத்து மக்களுக்கு தான் அவன் உதவி செய்வான். அப்போ இவர்கள் புறதேசத்தில் வந்தவர்கள், அடிமையாய் வந்தவர்கள், இவர்கள் எவ்வளோ வேலை வாங்குவான். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் அங்கே புறப்பட்டு வருது. உனக்கு ஒரு ஆச்சரியமான பாதுகாப்பு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, அஸ்டானிஷிங் ரெஸ்டோரேஷன்னா நான் மறுபடியும் எதெல்லாம் உடஞ்சி போச்சோ, எதெல்லாம் அந்த நெபுகாத்நேச்சரா
யாரெல்லாம் உடைச்சி போட்டாங்களோ அவற்றை மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், மறுசீரமைப்பு செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உடைக்கப்பட்டுச்சோ, எதெல்லாம் இழந்து போனீர்களோ அவற்றையெல்லாம் திரும்ப, எதெல்லாம் அடகு கடையில் வைத்திருக்கீங்களோ அதை திரும்ப கர்த்தர் எடுப்பிப்பார், மறுபடியும் அதை உங்கள் கரங்களிலே கொடுப்பார். மூன்றாவது காரியம் அஸ்டானிஷிங் பிளான்டேஷன். அங்கே ஆண்டவர் சொல்கிறப்போ இந்த 70 வருஷங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் என்ன இல்லை, பயிரிடுகிறது போயிடுச்சு, அறுவடை செய்வது போச்சு இல்லையா? அங்கே அறுவடை போயிடுச்சு, பயிரிடுதல் போச்சு, ஆலையாடுறது போச்சு, வைன் ப்ரெஸ் நின்று போச்சு, எங்கே பார்த்தாலும் விதைப்பு போச்சு, எல்லாம் போச்சு. ஆலிவ் ஆயில் பிறகு கிரேப்ஸு, டேட்ஸு எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் மறந்து அவங்க புறதேசத்தில் இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஐயோ என் நிலம் இவ்வளோ விட்டு வந்தானே, இவ்வளோ ஒலிவ மரம் வச்சு வந்தானே, இவ்வளோ திராட்சை தோட்டத்தை விட்டு வந்தானே அப்படின்னு நினைக்கிற, கவலைப்படாத, உன்னையே ஒரு தோட்டமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நீயே ஒரு தோட்டமாய் மாறுவாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை நான் மாற்றுவேன். மூன்றாவது. நாலாவது சொல்கிறாரு அஸ்டானிஷிங் ப்ரொடக்ஷன். உன்னை உற்பத்தி செய்கிற. பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஃப்ளவர்ஸ் இஸ்ரேலில் இருக்கு. நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி போகும்போது நைட் டைமில் ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்தா எங்கே பார்த்தாலும் தோட்டங்களில் லைட் எரியும். உங்கள் வீடு தோட்டத்தில் லைட் எரியுதா? வீட்டிலே எலக்ட்ரிசிட்டி பில் கல்லப்பா சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த தோட்டங்களாம் லைட் எரியும். எனக்கு ஆச்சரியமாக இருந்து, வேர்ல்டுலே அந்த கண்ட்ரியில் தான் நான் பார்த்தேன். உலகத்தில் எல்லா நாடு, எந்த நாடுன்னு பார்த்தேன். எல்லா தோட்டங்களுக்கு, ஃப்ளவர் கார்டனுக்கு பயங்கர பிரைட் லைட்ஸ் எரியும். ஏன் எரியுதுன்னா அவன் சொல்கிறான், அந்த இஸ்ரேல்காரன் சொல்கிறான், அந்த கைடு சொல்கிறான், ஏன் இவ்வளோ லைட்ஸை போட்டு வச்சுருக்காங்க நைட்டில், இவ்வளோ லைட்டுன்னு நான் சொல்கிறான். அந்த ஃப்ளவர்ஸுக்கு எஜமான் இருக்கிற மாதிரியே இருக்கணுமா. வீட்டில் நம்ம ஏதாவது வேலை செஞ்சுருந்தால் லைட்டை போட்டு வச்சுருப்போம், தூங்குறோன்னா லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ லைட் எரியுதுன்னா இங்கேருந்து வெளியில் இருக்க திருட கூட நினைப்பான், யாரோ வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, திருட கூட உள்ள வர மாட்டான். அப்போ அந்த ஃப்ளவர்ஸுக்கு தெரியணுமா, எஜமானன் இருக்கிறாரு, லைட் எரிஞ்சிட்ருக்கு. அப்போ அந்த ஃப்ளவர்ஸ் இன்னும் அழகாக ப்ரொடக்ஷன் கொடுக்குமா, ரொம்ப அருமையாக ஃப்ளவர்ஸ் இருக்குமா. அது உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, பெஸ்ட்டு வெரைட்டி. அதேமாதிரி இந்த சென்ட் இருக்குது தெரியுமா, பர்ஃப்யூம், பயங்கரமானது. நீங்கள் யூஸ் பண்ணுற செல்த்து இல்லை, இங்கேருந்து அடித்தாலும் வாசனை வராது, அங்கேருந்து அடித்தாலும் வாசனை வராது. அது ஒரு ட்ராப் அப்படி வச்சா போதும், அந்த ட்ராப் எத்தனையோ மணி நேரம் அப்படியே இருக்கும். அதுபோல் ஆண்டவர் உங்களை உற்பத்தியாளராய் மாற்றப் போகிறார். நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க, ஐயோ ஒன்றும் இல்லை நினச்சிட்டிங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் இந்த வருஷத்தை இழந்து போனாலும் உங்களை நான் ஒரு உற்பத்தியாளராய் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. 2023 வரையில் நீ அனுபவித்த பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர், இருள் எல்லாவற்றையும் இந்த புதிய வருஷத்தில் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால், எங்கள் சம்பம் மேலிருந்து பாதுகாத்து எல்லாம் சேர்ந்து பாடுங்க. சம்பம் மேலே பாதுகாத்து பாதை காட்ட அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்க வழிகாட்ட வல்லமை உள்ள. இந்த செய்தியினுடைய தலைப்பு
Fresh days are upon us. Fresh days are upon us. புதிய நாட்கள் வந்துவிட்டு சொல்லுங்கள், புதிய நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த 2024 வருஷம் எனக்கு புதிய நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா பழைய காரியங்களை நான் மறந்து போகிற புதிய நாட்களுக்குள் என்னை கர்த்தர் கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 4 காரியங்களை கர்த்தர் மறுபடியும் ஞாபகத்திங்க. ஆச்சரியமான அஸ்டானிஷிங் ப்ரிசர்வேஷன். 2வது அஸ்டானிஷிங் ரெஸ்டோரேஷன், ஆச்சரியமான மறுசீரமைப்பு. அஸ்டானிஷிங் பிளான்டேஷன், ஆச்சரியமான ஒரு தோட்டம். அஸ்டானிஷிங் ப்ரொடக்ஷன், ஆச்சரியமான உற்பத்தி. 4 காரியங்களை இந்த வசனங்களை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வாசிங்க, 9-8 வாசிங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கு. அதனால விசுவாசி ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கென்ற ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். எது நடந்தாலும் கூட உங்களை கைவிடாத ஒரு நாதர் உங்களோடு கூட, நேசர் உங்களோடு கூட இருக்கிறார். அதில் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்திற்கு, தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசிகளுக்கோ அந்த கண்கள் ஆசீர்வாதத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன், ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன். அப்போ உலகம் முழுவதும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அழிக்க மாட்டார். அப்படின்னு நான் பாதுகாத்து கொள்வார். அவர்களோடு கூட தேவன் இருப்பார் என்பதை அது காண்பிக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. இதோ ஜல்லடையினால் சலித்திருக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்திருக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஒரு விவசாயி, ஒரு தோட்டக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு கோதுமை மணியோ இல்லது நேர்மணியோ என்ன பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, சலிப்பாங்க. சல்லடையில் போட்டு சலிப்பாங்க. சலிச்சுட்டு அந்த பதரெல்லாம் பறந்து போயிடும். அதனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பதரை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அழகான கோதுமை மணிகள் என்ன பண்ணும், அதை கீழே வரும். அவற்றை எல்லாம் அந்த ஓனர் என்ன பண்ணுவார், அந்த எஜமான் என்ன பண்ணுவார், தன் களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பார். அதுதான் களஞ்சியம் என்பது சபையை குறிக்கிறது. கர்த்தர் உங்களை களஞ்சியமான சபையிலே கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். எல்லா பதரும், உங்களை சுற்றி இருந்த பதரெல்லாம் காற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த பதர்கிட்ட இனிமே போகாதீங்க. கர்த்தர் உங்களை கோதுமை மணியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த 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 பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த களஞ்சியத்தில் இருக்கிற கோதுமை மணிகள் எதுக்கு, 2 காரியத்துக்கு உபயோகப்படுத்தும். என்ன 2 காரியம்? வெரி குட் லிடியா சிஸ்டர். லிடியா சிஸ்டர் கை தட்டுங்க. கரெக்டான பதில். முதல்ல சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று விதைக்கிறதுக்கு. நான் நிறைய முறை அதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு, விதைப்பதற்கு. அப்போ தேவன் உங்களை போஷிப்பார். நீங்கள் களஞ்சியலுக்கு இருக்கிறீங்க, சபையில் இருக்கிறீங்க, என்ன நடக்கும்? நீங்கள் போஷிப்பை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களை போஷிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை நடத்தும் போது போஷித்த அதே ஆண்டவர் இன்றும் உங்களை போஷித்து கொண்டு இருக்கிறார். தண்ணி வேணுன்னா தண்ணி, காடை வேணுன்னா நான்வெஜ் வேணா நான்வெஜ், வெஜிடேரியன் வேணா வெஜிடேரியன், எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கும். அதுபோல் கர்த்தர் உங்களை போஷிப்பார். 2வது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விதைக்கப்படுவீர்கள். மறுபடியும் என்ன பண்ண, உங்களுக்குள்ள ஒரு உயிரை கத்த வச்சிருக்கார். அந்த விதை நெல் என்ன இருக்கும், லைஃப் இருக்கும், உயிர் இருக்கும். அந்த உயிர் இருக்கும், அந்த உயிர் இருக்கும். அது சத்து போன மாதிரி இருக்கும். ஆனால் போட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம்னா டக்குன்னு மறுபடியும் அது செடியாக வளர ஆரம்பிக்கும். அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கார். நித்திய வாழ்க்கையை வச்சிருக்கார். பரலோகத்தின் வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அழிவில்லாதவர்கள், இம்மார்டல், அழிக்க முடியாதவர்கள், அழிவில்லாதவர்கள். மரித்தாலும் உயிரோடு கூட எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மரித்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார். இயேசு ஏதாவது பாட்டு எழுதினாரா? இயேசு ஒரு பாட்டு கூட எழுதலை. ஏதாவது பாட்டு பாடினாரா? சிடி போட்டாரா? சிடி போடலை. ஏதாவது புத்தகம் எழுதினாரா? யெகோவாவின் நாமங்கள் அப்படின்னு ஏதோ புத்தகம் எழுதினாரா? எழுப்புதலின் தீ, இப்போ இதை புத்தகம் எழுதலை. இயேசு 100 கிலோமீட்டருக்கு மேலே எங்கேயுமே போகல, ட்ராவல் கூட பண்ணல. ஆனால் 225 நாடுகளில் இயேசு என்றால் யாருன்னு தெரியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஆண்டவரை
நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதில் தனக்கென்று அவர் ஒன்றும் செஞ்சுக்கல, மற்றவர்கள் அவரை பின்பற்ற ஒரு பெரிய வழியை காட்டியிருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை எப்படி இருக்கிறார்? ஜலித்து இருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். chosen ஜெனரேஷன் இல்லையா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. உங்களை என்ன பண்ணிருக்கார்? சோஸ் பண்ணியிருக்கார், தெரிஞ்சிட்ருக்கார். ஆண்டவருடைய கரமும் தேவ தயவும் அங்கே இருக்கிறத பார்க்க முடியும். சரி, ஆண்டவர் தேவன் இங்கே பார்க்கும்பொழுது அப்போ பாதுகாப்பாக தேவன் வச்சு அப்படி சோஸ் பண்ணப்பட்ட காரியங்களை அந்த விவசாயி எப்படி அதை தன் களஞ்சியத்தில் சேர்த்து வைத்து பாதுகாப்பானோ, அதுபோல் களஞ்சியமான சபையில் உங்களையும் என்னையும் சேர்த்து வைத்து தேவன் பாதுகாக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கும்பொழுது 32ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிக்கும்பொழுது யாக்கோபு திரும்ப வரான், லாபான் வீட்டிலேருந்து திரும்ப வரான், பரிவாரங்களோடு எல்லா ஆஸ்திகளோடு திரும்ப வரான். வரும்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய பயம் வருது. என்ன பயம் வருது? ஏசாவை குறித்து பயம் வருது. ஐயோ, எங்கள் அண்ணன் ரொம்ப மொரடா, முன்னாடியே போட்டிருக்கு, ரோமம் உள்ளவன் வேற போட்டிருக்குது, பயங்கரமான ஆள், முன்னையே உன்னை வெட்டி போட்டுறன்னு சொன்னான், அவன் எப்போ எது செய்வான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கதறி அழறான். அப்போ உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, உன் பேர் என்ன? அவர் தெரியாத பேர் நம்மளையும் தெரியும், நம்முடைய எல்லா கேரக்டரும் அவருக்கு தெரியும். தாயின் கற்பத்திலே நம்ம பார்த்த ஒரு தேவன் அவர். உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. யாக்கோபுன்னு சொல்கிறான். நீ கதறி அழுதுனால, இத்தனை நாள் பாடுகள் பட்டதுனால, இனிமே நீ எத்தன் கிடையாது, நீ இஸ்ரவேல். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டோடைய சமூகத்தில் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டோடைய சமூகத்தில் போராடுறான். ஐயோ, பயமாக இருக்கிற, எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே, ஏசாவின் நிமித்தமாக ஒரு பாதுகாப்பு வேணும், ரெஸ்டோர். அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு தரிசனம் கொடுக்குறார். வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல் என்று ஃபேஸ் ஆஃப் காட் அர்த்தம். பெனியேல் அர்த்தம் ஃபேஸ், தேவனுடைய முகத்தை முகமுகமாய் கண்டேன். நீங்கள் கண்ணீரில் இருக்கும் பொழுது, கவலையில் இருக்கும் பொழுது, அந்தரங்கத்தில் இருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு காட்சி கொடுக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம சில சமயத்தில் நம்ம கண்ணாடி போடுறவங்களுக்கு தெரியும், கண்ணாடி போடுறவங்க டக்குன்னு எடுத்து கண்ணாடி போட மாட்டாங்க, போட்டாலும் திடீர்னு சரியாக தெரியாது, உடனே ஒரு துணியை வச்சு துடைப்பாங்க. அதுபோல் நிறைய பேர் அழ தெரியாதவங்களுக்கு கண்ணு மங்களாயிடுமோ. ஆண்டோட சமூகத்தில் என்ன பண்ணோம்? ஆண்டவர் ஒரு நாள் என்ன சொன்னார், ஏன் ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் கண்ணீர்? அப்போ சொன்னார், உன் கண்ணில் நிறைய தூசி இருக்குது, நீ அழுதாதான் தூசியெல்லாம் போவோம், அப்போ கிளாரிட்டி கரெக்டாக கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும். அதுபோல் தேவனுடைய சமூகத்தில் யார் யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ கர்த்தர் உங்களுக்கு ஃபேஸ் ஆஃப் காடாக பெனியலாக இருப்பார். உங்களை எப்படி இருப்பார்? பெனியால். தேவனுடைய முகத்தை நீங்கள் காணுவீர்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு அப்போது அதை பார்த்த உடனே அவனுக்கு பெரிய தைரியம் வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்போ நம்முடைய வாழ்க்கை சமயத்தில் போராட்டம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? சோர்ந்து போகக்கூடாது. என்ன சொல்லணும்? நான் மேற்கொள்ளுவேன், யாக்கோபை போல மேற்கொள்ளுவேன், எனக்கு ஒரு விடியல் உண்டு. அதுக்கு பிறகு அர்த்த வசனம் பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. There is a dawn in your life. உன் வாழ்க்கையில் ஒரு சூரிய உதயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் இரவு முழுவதும் போராடுறான், கஷ்டப்படுறான், ஐயோ என்ன செய்ய தெரியல. ஆனால் ஒரு நிமிஷத்தில் அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அங்கே வெளிச்சத்தை பார்க்கின்றான். அதுபோல் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு என்று ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் பார்த்திராத ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் பாதுகாப்பை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் யோசேப்பு சொல்லுவா பாருங்க, அவன் சகோதரன்ட்ட என்ன சொல்லுவான்? கர்த்தர் என்னை ஜீவரட்சணை அடையும்படிக்கு என்னை அனுப்பினார். எதுக்காக? நானும் நம்முடைய சந்ததியும் அழிந்து போகாமல் இருப்பதற்கு, பாதுகாப்பதற்காக தான் கர்த்தர் என்ன அனுப்பிச்சார். எவ்வளோ பயங்கரமான ஆசீர்வாதம். அவன் கேட்டானா ஆண்டவர்கிட்ட போட்டு, ஆண்டவரே எனக்கு தரிசனம்லாம் கொடுத்தீங்க ஆண்டவரே, என்னை பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்க ஆண்டவரே,
கேட்டானா? கேட்கல. கர்த்தர் அவனுடைய பாடுகள் மத்தியில் அவனை ஆண்டவர் புறதேசத்திலே ஆசீர்வாதமாக உயர்த்தினார். எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களை காண்கிற ஒரு தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு உயர்வு நிச்சயம் உண்டு. உங்களுக்கு ஒரு டான், உங்களுக்கு விடியல் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். 2 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கின்றோம், அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள். இங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தைகளை பாத்தீங்களா? அவன் மோவாபியரை முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவனை டிஃபீட் பண்றான். என்ன பண்றான்? தரையை மட்டும். ஒரு 4 மோவாபியரை பார்த்து பயந்தான், பெலிஸ்தியரை பார்த்து பயந்தான். இல்லை, இஸ்ரவேல் ஜனமே பெலிஸ்தியரை பார்த்து பயப்படுது. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வருது. என்னைக்கு நாள் வருது? அவனுங்களை தலை மட்டும் குனிய வைக்கிறான். ஒரு நாள் பயந்த ஜனம் இன்றைக்கு தைரியமாய் நிற்கிறது, ராஜாவாய் மாற்றப்படுகிறான். அன்றைக்கு சாதாரண ஒரு ஆற்று இடையனார் தான், இன்றைக்கு அவன் ராஜாவாக இருக்கிறான். ராஜா மாத்திரமல்ல, அவங்களெல்லாம் முறியடிக்கின்றான். தரையை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டுன்னு என்ன அர்த்தம்? நூல் போட்டு பட்டம் விட்டானா? நூல் போட்டுனா என்ன அர்த்தம்னா மெஷர்மெண்ட். நாட்களில் நம்ம டேப் இருக்குல்ல, அது மாதிரி டேப். அந்த நாட்களில் எல்லாம் டேப் வச்சுருந்தேன். அப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் நில்லுங்க, அவ்வளோ பேர், ரைட். இதை நீ இப்படி பிரிக்கிறான். அந்த பிரித்து 2 பங்காக மனுஷன் பிரிக்கிறான். பிரிச்சுட்டு என்ன பண்ணுறான்? ஒரு பங்கை உயிரோடு வைக்கிறான், ஒரு பங்கை கொன்று போட்டு விடுகின்றான். அவன் புரியுது, அவன் பார்க்கும்போது அவன் பெரிய ஞானம். யாரா இவன்? நம்ம கூட ஆளை பார்த்தாவே தெரியும் பாருங்க. ஆளை பார்த்தாவே ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சு மொழியில் கண்டுபிடிச்சுவான். போலீஸ்காரன்ட்டு போயிட்டால் கரெக்டாக கண்டுபிடிப்பான். இது மட்டும் நீ அப்படி போ, நீ இப்படி வா சொல்லு, கரெக்டாக கண்டுபிடிச்சுவான். ஆமாம், கரெக்டாக. எங்கள் ஃபாதர் அதில் கை தேர்ந்தவர். அதுபோல் அந்த கரெக்டான காரியம் தெரியும் பாருங்க. அப்போ உயிரோடு வைத்தான். இவ்விதமாக தாவீதை சேவித்து தேவனுக்கு கப்பம் கட்டினார்கள். அப்போ அந்த எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை இப்போ அப்படியே தனித்தனியாக பிரிக்கிறான். பிரித்து போட்டு கப்பங்க ட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறாங்க? வரி செலுத்துகிறாங்க, டாக்ஸ் பே பண்ணுறாங்க. ஒரு நாள் பயந்து ஓடின கூட்டம் இன்றைக்கு ஜெயம் எடுக்கிறது. அல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் பயந்து ஓடிங்களோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை விட்ட சமூகத்தில் ஃப்ரெஷ் டேஸ் ஆர் அப்பான் அஸ். ஆண்டவரே, புதிய நாட்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஃப்ரெஷ் டேஸ் ஆர் அப்பான் அஸ். புதிய நாட்கள் வந்து விட்டது ஆண்டவரே. புதிய நாட்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. புதிய காரியங்கள் என் வாழ்க்கையில் தோன்ற போகிற ஆண்டவரே. பெண்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய சந்தோஷத்தை எனக்கென்று வைத்திருக்கிற ஆண்டவரே. சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும் ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சியை கர்த்தரின் மேலே வச்சிருக்கிற ஆண்டவரை சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது அவற்றை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறப்ப அந்த வசனம் முழுதும் 3, 4, 5, 6 வாசிக்கும் பொழுது எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுடைய ஜெயத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவான், நீங்கள் இதெல்லாம் சேர்த்து ரைட்டு தான், அதுக்கு மேலே என்ன செய்வேன்? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். டெஸ்ட் ஆல் திங்ஸ். எது இருந்தாலும் கரெக்டாக கவனி. அல்லேலூயா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு நல்லா இருக்குதா பாரு. வேலைக்கு போகிறதுக்கு அந்த வேலை நல்ல வேலையாக பாரு. கட்ட இடத்துல போய் சேர்ந்துடாத. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் என்னால் செய்ய முடியுமான்னு பாரு. இப்படி சோதித்து பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணுமா. ஒரு ஆளை சரி, ஒரு பிஸ்னஸ் சரி, வேலை ஸ்தலம் சரி, ஆராய வேண்டும். 2வது என்ன சொல்கிறான் பாருங்க, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். Abstain from every form of evil. உங்களுடைய நண்பர்கள் கெட்ட காரியம் இருந்தால் அவங்களோட விலக வேண்டும். உறவினர்களாகட்டும், யாராக இருந்தாலும் புருஷனை விட்டுறாதீங்க, ஒய்ஃபை விட்டுறாதீங்க. அதுக்கு சொல்ல நீங்கள் வாழ்ந்தால் அவனு திருத்த பாருங்க. அப்போது என்ன பண்ண? எல்லாவற்றிலும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொண்டு பொல்லாதாய் தோன்றுகிற எல்லாவற்றையும்
விட்டு விலகுங்கள். ரொம்ப 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 முக்கியமான காரியம் ஆண்டவர் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போது ஆண்டவருடைய வசனம் வருது, அதுக்கு அடுத்தது சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ நம்ம எதை விட வேண்டுமோ எதை விளக்க வேண்டுமோ விளக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். நம்ம ஆராதிக்கும் போது தேவன் இறங்கி வருகிறார், ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை காண்கிறோம். அவன் பேரை மாத்துறாரு. யாருடைய பேரை? யாக்கோபுடைய பேரை மாத்தோன்னு அவனுக்கு தென்பட்டு விடுகின்றார். அதுபோல தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை பரிசுத்தம். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. காக்கப்படுவதான் பிரசவ். ஆண்டவர் தேவன் எதெல்லாம் காக்கிறையோ இல்லையோ உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்ள வேணும். அல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடும் பொழுது ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நான் காத்துக்கொள்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே அதை நீ பாதுகாத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். நம்முடைய கரம் பரிசுத்தாவின் வல்லமையான அபிஷேகம் என் மேலே தங்கி இருக்க வேண்டும் என்று செபிக்கும். ரெண்டாவது அஸ்டானிஷிங் ரெஸ்டரேஷன், மறுசீரமைப்பு. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள். அரசாட்சி போயிடுது, ராஜாக்கள் இல்லை. தாவீது அழகாக அரசாண்டு இருந்தான், எல்லாம் பயந்தாங்க. அதுக்கப்புறம் சாலமோன் பெரிய க்ளோரி, பெரிய ஆலயத்தை கட்டினான். எல்லா தேசத்தில் இருந்தும் அந்த ஆலயத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. பொன்னும் வெள்ளியும் அதிகமாக கொடுத்தாங்க. அப்போ இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய ஸ்ப்ளண்டர், க்ளோரி, ஒரு மகிமை உள்ள ஒரு தேசமாய் இருந்துச்சு. இப்பொழுது சிறைப்பட்டு போகும்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் எழுந்து போனார்கள், ராஜாவே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரோமர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து அப்படியே பார்த்தா ரோமர் ஆட்சி காலத்திலேருந்து அதுக்கப்புறம் ராஜாவே இல்லை. அப்போது இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை சொல்கிறான், ஐயோ ராஜா இல்லை, நம்ம சிறையிருப்பில் இருப்பேன், இனிமேல் நம்மளோட வாழ்க்கை தேசம் போயிடுச்சின்னு கவலைப்படாத, ஆண்டவர் வானத்தையும் பூமி படுத்த தேவனே நம்மை ஆள போகிறார். அதில் தான் அந்த வசனத்தை சொல்கிறான் 9ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனம் பாருங்க. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை. அந்நாளிலே என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆன் த டே, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து. அப்போ ராஜாக்கள் இல்லை, எல்லாமே இல்லை. அப்போ தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருந்தான். அதற்கு பிறகு நல்ல ராஜாக்கள் கிடைக்கவில்லை. மறுபடியும் சொல்கிறான், நீ எந்த தாவீது உங்களுக்கு தாவீதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அதே ஆட்சியை தேவன் திரும்ப கண்டுவிட போகிறார். தாவீதின் வம்சத்தில் வந்த ஆண்டவர் மெஸ்ஸையா நம்மை ஆள போகிறார். அதான் 2ஆம் வருகை குறித்து அவன் தீர்க்கதரிசனமாக தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைச்சி, உடைஞ்சு போன பகுதியெல்லாம் அடைச்சி, அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களிலே இருந்தது போல. அல்லேலூயா. நான் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தபோது அப்படி தான் கேட்டேன், ஆண்டவரே அந்த வயசில் எனக்கு நல்லா அந்த ஹார்ட் ரொம்ப பிராண்டாக இருந்து இப்போ இதாகி போச்சு, பழுதாகி போச்சு, எல்லா இடத்துலையும் வால்வு பிளாக் ஆகி போச்சு. ஆண்டவர் சொன்னார், நான் பூர்வ நாட்களில் இருந்தது, அதாவது பழைய ஹார்ட்டை உனக்கு தருவேன். அதே போல் ஹார்ட்டை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் கெட்டதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. ஆமாம், பூர்வ நாட்களில் இருந்து போல ஸ்தாபிப்பேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன்றார் ஆண்டவர். இப்போ உங்களை வாழ்க்கையில் எதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் மனம் உடைஞ்சு இருக்கீங்களோ கர்த்தர் மறுபடியும் ஸ்தாபிக்க போகிறார், எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். எஸ்டாப்ளிஷ் வேர்டு ரொம்ப முக்கியமான. ஸ்தாபிப்பேன் கர்த்தர் திரும்ப என்னை ஸ்தாபிக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய கிங்டத்தை, ராஜ்யத்தை தேவன் பற்றி பேசி கொண்டிருக்கின்றதை பார்க்க முடிகிறது. அப்போது தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான் பாருங்க, அவனுடைய இதில் அருமையான, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதான பேர், நித்திய பிதா, வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் வந்துட்டா ஒரு கவலையும் கிடையாது. அவர் கடைசி வரையும் ஆளுகை செய்வார். தாவீது கூட விழுந்து போயிட்டான், ஆனால் அவர் ஒரு நாளும்
அவர் விழுந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, தாவீதின் சிங்காசனத்தையும் தாவீதின் சிங்காசனத்தை அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தும் அவருடைய கர்த்தத்துவம் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. அதனால தான் இங்கிலீஷ் ரொம்ப இருக்கும், the increase of his government போடுங்க. கவர்மெண்ட், அவருடைய கவர்மெண்ட் எப்படி இருக்குமா? பீஸ் இருக்கும், எல்லாம் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஜஸ்டிஸ் இருக்கும், எல்லாமே சரியாய் செய்வார் என்று அதில் போடப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த தீர்க்க தரிசனம் எந்த ஏசையா தீர்க்க தரிசனம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான் பாருங்க. செகண்ட் கம்மிங்கை பற்றி சொல்கிறான், தாவீதை பற்றி சொல்கிறான், அவருடைய அதில் பிறப்பாருன்னு சொல்கிறோம். அதே போலவே இயேசு தாவீதின் சந்ததியில் பிறக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பைபிள் எவ்வளோ வேல்யூபிள்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் நேற்றும் இன்றும் என்றால் மாறாத ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவரும் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் மேலே வைராக்கியம் கொள்ள வேண்டும், ஜெபத்தில் அதிக நேரம் தரித்திருக்க வேண்டும், நம்முடைய சபை இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இப்போ நாங்கள் சினாடில் 72 hours ப்ரேயர் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா 21 ஸ்டேட்டில் 72 hours ப்ரேயர்ஸ் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்குது. எல்லாம் 72 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று, ஒரு சபை 3 மணி நேரம் ஜெபிக்கணும்னு எல்லா சபைகளும், நிறைய சபைகள் இருக்குது. அதே போல் இப்போ போன வாரத்தில் நான் எல்லாரையும் கூப்பிட்டு மெட்ராஸில் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்து சென்ட்ரல் சென்னை நீங்கள் பொறுப்படுத்துக்க சொல்லுங்கள், அவங்க பாஸ்டர் நான் ஜெபிக்கணும்னு சொல்லி இப்போ 72 hours ப்ரேயர் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது நாளன்னைக்கு நான் திருநெல்வேலி போகிறேன். திருநெல்வேலியில் போகும்பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்க, 72 hours ப்ரேயர் ஆரம்பித்து கொடுக்குறேன். முந்தா நேற்று மயிலாடுதுறை போயிருந்தேன், வெள்ளிக்கிழமை. போகும்பொழுது பாஸ்டர் மாட்ட கேட்குறாங்க, என்ன ஊர் போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. மயிலாடுதுறை. மயில்னா பீகாக் தானே? ஆமாம், மயில்னா பீகாக் தான். அப்போது கிடைக்குமா அங்கே? கிடைக்கும், நான் வரும்போது வேணா கேட்டு நான் ஒன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போனோடனே பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு. அப்போ தானேப்பா போகும்போது அக்கா சொன்னாங்கப்பா, அவங்க அக்கா தானே கூப்பிடுவாங்க, அக்கா சொன்னாங்கப்பா ஒரு மயில் கிடச்சா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி மயில் கிட்ட போகும்போது எடுத்துகிட்டு போகலாமா, சின்ன குட்டி மயில் அந்த பாருப்பா அப்படி இது அரெஸ்ட் பண்ணுவான். நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு பண்ணிட்டேன். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் முன்னே சொல்லிட்டு வரணும் பாஸ்டர், ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, அது பெப்பர் போட்டு ப்ரே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எங்கே போயிட்டான் பாரு, யோ நான் வளர்க்குறதுக்கு கேட்குறேன், நீ வறுக்கிறதுக்கு கேட்குறியா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது மயில் வறுத்து வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நான் சொன்னேன், முன்னமாளி தரிசனம் உள்ளவர்கள் தான் சினாடுக்கு தேவை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ இவரை குறித்து என்ன போட்டிருக்கு? அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் கர்த்தத்துவத்துக்கு முடிவில்லை. ஒருவரார் ஒன்றாய் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. தாவீதினுடைய சிங்காசனத்தை, ஹல்லேலூயா, வசனம் பாருங்க, தாவீதின் சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தை திடப்படுத்துவார், இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தின் நீதியினால் இருப்பார், சமாதானத்துக்கு முடிவில்லை. சேனைகளுடைய வைராக்கியம், சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம், ஜீல் ஆஃப் த லார்ட் போடப்பட்டு ஜீல். பார்த்தீங்களா, உங்களையும் என்னையும் கர்த்தருடைய வைராக்கியம் எல்லாவற்றையும் உயர்மைப்படுத்தும். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வைராக்கியத்தினால் எங்களை ஆசீர்வதி, ஆண்டவரே உடைய கரத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ள ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்ன மகிமையும் நம்மேல கர்த்தர் ஆளுகை செய்வார். சரி, அப்புறம் லூக்கா 1:32 பாருங்க, அந்த தீர்க்க தரிசன வசனம் வெளிப்படுத்தின இதில் மட்டும் வரும் பாருங்க. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். எல்லாம் அப்படியே தீர்க்க தரிசனமா அடுத்து சொல்லிட்டே வரும். ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட் அப்படியே ஆண்டவருடைய மெசியாவை பற்றி அவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. ரெவலேஷன் 11 கொஞ்சம் வசந்த வாசிங்க. 11:15 பாருங்க. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும்
அப்படி கிறிஸ்துவின் முறையில் ராஜ்யங்கள் ஆயின. வாசிங்க இதை பாரப்பா டக்கிட்ட போடுறாங்களா. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலம் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. பார்த்தீங்களா, 2ஆம் வருட அரசாட்சி 2000, அதாவது 1000 வருட அரசாட்சி ஆண்டவர் 2ஆம் வருகையில் நடைபெற போகிறது. உங்களையும் என்னையும் கர்த்தர் 1000 வருஷங்கள் ஆண்டவரோடு கூட தரித்திருக்க பண்ண போகிறார். யோசிச்சு பாருங்க, பயங்கரமாக இருக்கும். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தாவீது மறுபடியும் ஆண்டவர் சிங்காசனத்தை கொடுப்பாராம். ஜெரமியா சொல்கிறான், எசேக்கியா சொல்கிறான், ஏசாயா சொல்கிறான், ஆமோஸ் 5 முறை சொல்கிறான், 5 times ஆமோஸ் சொல்கிறான். வசனங்களை வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த 5 முறை சொல்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணுவார், மறுபடியும் தாவீதை கூப்பிட்டு நீ தாடா கிங், நான் ராஜாதிராஜா, நீ ராஜா, மறுபடியும் 1000 years கிங்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் யாராவது குள்ளமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவர் 1000 அரசாட்சியாக கொஞ்சம் ஹைட்டாக பிறக்கணும் ஆண்டவர். ஆமாம், எனக்கு கலர் கம்மியாக இருந்தால் ஆண்டவருக்கு நல்ல கலராக பிறக்கணும் ஆண்டவர். எது ஆண்டவர் நீங்கள் விரும்புகிறீங்களோ கர்த்தர் இந்த 1000 வருட அரசாட்சியில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ 1000 years கிங்டம் மிக மிக முக்கியம். அதுதான் பைபிள் ஹையஸ்ட் பிளஸ்ஸிங். 1000 வருஷங்கள் இயேசுவோடு கூட வாழ்கிற இயேசு எப்படி அந்த 3.5 வருஷங்கள் சீஷரோடு கூட இருந்தாரோ அதுபோல் 1000 வருஷங்கள் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்போ 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1ஆம் வசனம் பாருங்கள், சீக்கிரமாக வாசிங்க. 20:1 நிறைய வசனம் இருக்குது, என்ன பண்ணுறது. ஒரு தூதன் வாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய சர்ப்பத்தை அவர் பிடித்து அதை 1000 வருஷம் மலவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். 1000 வருஷம் பிசாசு இல்லை. எப்படி இருக்கும்? பிசாசு இல்லை. உங்களை கண்ணீர் கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் 1000 வருஷங்கள் அந்த பிசாசை தேவன் என்ன பண்ணுறாரு, கட்டி போட்டு விடுகிறார். உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்கிற ஒருவரும் உங்களுக்கு இருக்க மாட்டார். சந்தோஷத்தோடு தேவனுடைய ஆட்சியில் ஆசீர்வாதமாக. அதனால் இவ்வளோ பெரிய திட்டங்களை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ரெஸ்டரேஷன், ரொம்ப மறுசீரமைப்பு, இதை குறித்து தான் ரொம்ப அழகான. அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுவார், தேவன் உங்களை இன்றைக்கும் அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்கள். பரிசுத்தவனுடைய வல்லமையான அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவார். 3வது காரியம் அஸ்டோனிஷிங் பிளான்டேஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிடுறாங்க. சிறைப்பட்டு போன உடனே அங்கே விளைச்சல் கிடையாது, நிலத்தை விட்டுடுறாங்க, வீடு இல்லை, இப்போது எல்லாமே ஒன்றுமே இல்லை. திராட்சை தோட்டத்தை பயிரிடுறதுக்கு யாரும் கிடையாது. பிறகு என்ன இது ஒலிவ மரங்களை பயிரிடுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகும்போது கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் ஒரு பிளான்டேஷனை நான் கட்டளையிடுவேன். நீ தோட்டத்தை விட்டுட்டு கவலைப்படுறியா, உன்னையே நான் ஒரு தோட்டமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் வாசி, மறைவு கட்டப்பட்ட தோட்டம், நீருற்றுகள் உள்ள தோட்டம், கனி மரங்கள் உள்ள தோட்டம். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுவார், வாசனை உள்ள ஒரு தோட்டமா உன்னை நான் மாற்றி விடுவேன் என்று கர்த்தர் சொல்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர், தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் விசேஷித்தவன்,
நான் விசேஷித்தவள். கர்த்தர் என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் வருகிறார். நான் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் செல்கிறேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவங்க நினைக்கும் பொழுது அங்கே வசனம் பாருங்க 9, 10 பாருங்க. மேலே பாருங்க, டக் டக் மேலே 10 படி. 10வது வசனம் பாருங்க. 10. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லோரும் பட்டயத்தினால் சாவார்கள். 3வது வசனம் 9, 10 நாங்கள் 13 இல்லை 13. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உழுகிறவன் அறுக்கிறவன், திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன், விதைக்கிறவன். அப்போ என்ன அர்த்தம்னா கண்டினியூவஸ் ப்ராசஸ்னா, திராட்சை பழம் அப்படியே குறையறதுக்கு முன்னாடியே விதைப்பு ஆரம்பித்து விடும். அந்த விதைப்பு அறுக்கிறவர்களுக்கு திராட்சை பழத்தின் காலம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதே போல் அறுவடை ஆரம்பிச்சு, அந்த அறுவடை விளையிற வரலையும் இந்த அறுவடை முன்னாடி இருந்த அறுவடை விளை நிலங்கள் அப்படியே இருக்கும். அப்படின்னா அந்த கண்டினியூவஸாக உன்னுடைய சம்பத்து குறையாமல் இருக்கும். அதில் நீங்கள் சம்பளம் வாங்க, எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, 15ஆம் தேதி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறீங்க இல்லை, 8ஆம் தேதி 9ஆம் தேதி போய் அதுக்கப்புறம் மீதி 21 நாள் அலன்னு அலையிறீங்க. அப்படி இல்லாமல் வந்து 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ சம்பளம் வாங்குற வரலையும், அந்த சம்பளம் வாங்குற வரலையும் அந்த 5ஆம் தேதி வரலையும் பேங்க்கில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படிலாம் இருக்குமா பாஸ்டர்னு கேட்குறீங்களா? இருக்கும். ஆண்டவரை நீங்கள் விசுவாசின்னு அதுக்கு மேலவே கர்த்தர் உங்களுக்கு செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைவாக இருக்கும். தேவையான வீணான செலவுகள் வராவணும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. அப்போ தான் சொல்கிறான் அந்த ஆசீர்வாதங்கள் தேவன் அப்போது அதாவது ஃபுல்னஸ், அப்படியே நிறைவான ஆசீர்வாதங்கள், எம்டினஸ் வரவே வராது. ஆமாம், நிறைவான பிளண்டிஃபுல் சொல்லுவாங்க பாரு, அப்படியே நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். உங்களால் பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் பார்ப்போம். எனக்கு இந்த டவல் போய் வாங்குவோம். அப்போ இந்த டவல் எனக்கு வந்து பார்த்தா டவல் ஒன்று வந்து போய்ட்டு நல்ல டவல் அப்போ வாங்கிட்டு வந்து ஒரு 2 மணி, எனக்கு ஒரு பிராண்ட் நல்ல பிராண்ட் பிடிக்கும். அந்த டவல் அதுக்கு கிடைக்காது. அதுக்குன்னு போனோம், சில டைமில் மிஸ் பண்ணுவோம். என்னடா டவல்னு. அப்போ நான் பார்த்தேன், நான் எங்கே ஊருக்கு போனாலும் வெளியூர் போனாலும் இந்த சினாடு இவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்ஸ்லாம் எனக்கு இது ஷால் போடுவாங்க. என்ன ஷால் என்ன சொல்லுவாங்க, பட்டு இது சால்வை, என்ன சால்வை என்ன சொல்ல, இது பொன்னாடை, சார் அது சொல்லுமா தான் பொன்னாடை போத்துவார்கள். அப்போது பணம் போட்ட பார்த்தேன், என்னடா இது நல்லா இருக்குது பொன்னாடை போத்துறது. அவங்க கேட்டேன், எவ்வளோப்பா இது பொன்னாடை? 350 ரூபாண்ணே, நல்ல குவாலிட்டியாக 500 ரூபா வரலையும் இருக்குண்ணே. இனிமேல் நீ பொன்னாடை போத்தாதப்பா, ஒயிட் டவல் வாங்கி போத்திருப்பா அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தேன் பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயோ ஐயோ ஐயோ, பார்த்தா 15 ஒயிட்டு டவலு, எல்லாம் பெஸ்ட்டு குவாலிட்டி டவல். எங்கே போனாலும் இப்போ பார்த்தா அங்கே மயிலாடுதுறை பார்த்தா அந்த பாஸ்டர் எல்லாருக்கும் அண்ணே ஃபஸ்ட் கிளாஸ் ரூல்னு. இப்போ யாரும் வந்து பெந்தகோஸ்தே சபைகள் இனிமேல் பொன்னாடை போத்துவக்கூடாது, கர்த்தர் விரும்புவதில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நல்ல ஒயிட் டவல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்ட. இப்போ எல்லாம் ஒயிட் டவல். நம்மளால் எல்லாருக்கும் டவல் எடுத்து பத்திரமா எடுத்து இதை வச்சு இவ்வளோ சேர்த்துக்க வந்து பார்த்தா இப்போ பக்கத்து வீட்டில் இடமே பத்தலை, எல்லாம் நியூ டவல் தான். அதை ஒரு 10 நாள் யூஸ் தூக்கி போடுற அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறார், அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு நிறைவானதை கத்த தர போகிறார். நீங்கள் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க இறக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் வந்து பர்வதங்கள் திராட்சை ரசம் அடிக்கிறது. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், பர்வதங்களில் திராட்சை, அந்த பழங்கள்லாம் அந்த மலை மேலே இருக்கிற அந்த திராட்சை பழங்களை பயிரிடுவாங்க போல, அது அப்படியே உதிர்ந்து பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல், சாப்பிட்டது போக மிஞ்சி போய் பறிக்கிறதுக்கு அதெல்லாம் கீழே விழுந்து அந்த பழத்திற்கு சாறு அந்த மலைகள் மேலே வடியும். அதனால தான் பர்வதங்கள் திராட்சை ரசம் வடிகிறது. இத்தனை நாள் சாப்பாட்டுக்காக நீங்கள் கஷ்டப்படுற இன்னொரு தேசத்தில் ஒரு நாள் வரப்போகிறது, நீ பறிக்கிறதுக்கே வெல்லாத அளவுக்கு அந்த மலை முழுதும் அந்த திராட்சை பழமாக நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. உன் மேடுகள்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும்.
அந்த பழம் அப்படியே வழிஞ்சு அந்த சாறு வழிஞ்சு இருக்கிற மேட்டெல்லாம் கரைச்சிருமா, ஆறு போல ஓடுன்னு சொல்கிறார். அதுபோல் உன் ஆசீர்வாதங்களை நான் பெருக பண்ணுவேன். யார் யாரெல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது அப்படியே கரங்களை வைத்துங்க. ஆண்டவரே, என் பொருளாதார ஆசீர்வாத தேவன் இந்த 2024 மாதத்தில், இந்த வருஷத்தில் கர்த்தாவே, இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தேவன் எனக்கு கட்டளையிட்டதற்காக கரங்களை தட்டி உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? லேவியராகமம் 25:5 சொல்லுது, நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவளின்படி செய்தால் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். விதைப்பும் காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். இதெல்லாம் முன்னையே. அப்போ எதுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் வரணுமா? என் பேச்சை கேள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, அந்த கற்பனையின்படி நட, உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவேன். நீங்கள் சபைக்கு உண்மையாக வர பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் கர்த்தர் வறுமையை அனுமதிக்கவே மாட்டார். தேவையில்லாத காரியங்களை அனுமதிக்க மாட்டார். உங்கள் குடும்பத்தை அவர் சுகமாய் வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. 4வது காரியம் போவோம். அஸ்டானிஷிங் ப்ரொடக்ஷன், ஆச்சரியமான உற்பத்தி. வாசிங்க 14ஆம் வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆண்டவர் கேப்டிவ்ஸ் சொல்லுவாங்க பாரு. அப்போ சிறையிருப்பு எதுதெல்லாம் இருக்குதோ அவற்றையெல்லாம் தேவன் திருப்ப வல்லமை உள்ளவராக. ஒரு குடிகாரனை மாற்றுகிற வல்லமை யாருக்கு கிடையாது. ஆனால் ஒரு நிமிஷத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அந்த குடிகாரன் தெரிந்து விடுகிறான். ஹல்லேலூயா. எனக்கு நான் போன வாரம் மீட்டிங் போயிருந்த பிறகு ஒரு ஆள் சாப்பாடு பரிமாறினார். இவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது பண்ண 8 கொலை பண்ணார் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டர் 8 கொலை பண்ணார் பாஸ்டர். எப்பா பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு. நான் 8 கொலை பண்ணார் பாஸ்டர். இப்போ திருந்தி விசுவாசியாக இருக்க இவர் தான் பாஸ்டர் எங்கள் சபையில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். 8 கொலை பண்ணோன்னு ஆண்டவர் மாற்றக்கூடுமானா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவனால் கொண்டு வர தேவனால் கூடும். ஹல்லேலூயா. பாருங்க, திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, ரூயின்டு சிட்டிஸ், எதெல்லாம் நீ பாழாய் போனுச்சோ திரும்ப கட்ட உனக்கு பலத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த பெட்ஷீட்டை கூட என்னால் மாற்ற முடியல ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு கட்டில் வாங்க முடியல, நல்ல ஒரு பீரோ வாங்க முடியல ஆண்டவரே. இல்லை, இந்த 2024 வருஷத்தில் கர்த்தர் உனக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழசாய் போனதெல்லாம் கர்த்தர் புதிதாய் மாட்டுவார். அவைகளிலே குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி, இத்தனை நாள் நாட்டாத திராட்சை தோட்டங்களை மறுபடியும் நீ ஆரம்பிக்க போகிற. அவைகள் பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவன் கனிகளை ப்ரொடியூசராக கர்த்தர் மாற்றார். உற்பத்தியாளராக கர்த்தர் மாற்றி விடுகிறார். உன்னை அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உனக்கு கொடுத்து விடுகிறார். ஆண்டவருடைய கேளுங்க. ஆண்டவரே, உடைய கரமும் ஆசீர்வாதமும் தேவ தயவும் தேவனுடைய வல்லமையும் தேவன் நம்மோடு கூட வைக்கிறோம். போன வாரங்களில் பர்திலோமியை குறித்து வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் இயேசுடைய சீஷன். அவன் என்ன பண்ணுறான்? அவனை அர்மேனியன் கிங்குடைய தம்பி அவனை பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு அவனை என்ன பண்ணுறான்? இப்போ உன்னை நெருப்பால் அப்படியே அவனுடைய தோலெல்லாம் நான் சுட போகிறேன். 4 அதாவது 2 கையிலையும் 2 கால்லையும் கயிறை கட்டி 4 பக்கமும் இழுக்க போகிறேன். உன் பாடி முழுவதும் சின்ன பின்னமாக போகுது அப்படின்னு சொல்கிறான். ஏன் தெரியுமா அப்படின்னா, அவன் பேசாமல் நிற்கிறான். அந்த சமயத்தில் என்னுடைய அண்ணனை, என்னுடைய பிரதரை நீ கிறிஸ்துவுக்குள்ளே மாற்றி விட்டாய். அதனால் இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போகும்போது அவன் சந்தோஷமாக அவன் கண்களை வானத்தை பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான். ஆண்டவரே, ஒரு ராஜாவை மாற்றுவது, அந்த ராஜாவை மாற்றுவதற்காக இந்த உயிர் போகுதுன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படியாக தேவன் கடைசியில் அதே மாதிரியே செய்கிறார்கள். அவன் மறைத்து போகின்றான். இதை படித்த உடனே என் மனசில் ஒரு பெரிய வைராக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மேலே பரலோக ஆசீர்வாதம் நமக்கென்று காத்து கொண்டு இருக்கிறது. அதனால்
நம்முடைய தேவனுக்கு நாம் வைராக்கியமாக இருப்போம், கர்த்தருடைய திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு 4 காரியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்தார். 1, அஸ்டானிஷிங் ப்ரிசர்வேஷன், ஆச்சரியமான ஒரு பாதுகாப்பு. சொல்லுங்க, தேவன் ஒரு ஆச்சரியமான பாதுகாப்பை எனக்கு என்று வச்சிருக்கிறார். அஸ்டானிஷிங் ரெஸ்டோரேஷன், ஆச்சரியமான ஒரு மறுசீரமைப்பு என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் உண்டு, என் வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில் உண்டு. அஸ்டானிஷிங் பிளான்டேஷன், கர்த்தர் என்னையே ஒரு தோட்டமாய் மாற்றப் போகிறார். அஸ்டானிஷிங் ப்ரொடக்ஷன், என்னையே உற்பத்தியாளனாய் கர்த்தர் மாற்றப்போட, என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த செய்தியுடைய தலைப்பு ஃப்ரெஷ் டேஸ் ஆர் அப்பான் அஸ். புதிய நாட்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், புதிய வருடங்களை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், புதிய மாதங்களை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், புதிய நாட்களை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கென்று நான் உபயோகமுள்ள ஒரு திராட்சை கொடியாக, திராட்சை செடியாக கர்த்தர் என்னை மாற்றுவார். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க.